Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Harsha Engineers International Limited IPO second day subscription 15 செப்டம்பர் அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேனா இல்லையா அப்படின்ற ஃபைனல் டேஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். செகண்ட் டே வரைக்கும் நான் ரீட்டைல் கேட்டகரியில் 9 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ஓவராலாக பார்த்தோன்னா 10 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ரீட்டைல் ரிசர்வேஷன் 35%, டோட்டல் இஷ்யூ சைஸ் 755 கோடி அப்படின்னு பார்த்தோன்னா 264 கோடி வந்து ரீட்டைலருக்கு ரிசர்வேஷனில் இருக்குது. ஐபிஓ ப்ரைஸ் 330 ரூபா. ஐபிஓ க்ளோஸ் ஆகிறது செப்டம்பர் 16 ஃப்ரைடே அன்னைக்கு. ஓகேங்க, புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட்டாக எல்லா புரோக்கர்ஸுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்ளை அப்படின்ற மாதிரி நாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தோன்னா ஸோ 9th செப்டம்பர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. 15 செப்டம்பர் அன்னைக்கு பார்த்தோன்னா அரௌண்ட் 68% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ சூப்பர் தான். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியோட காம்படிட்டர் கம்பெனியான ரோலெக்ஸ் ரிங்ஸ் லாஸ்ட் இயர் தான் லிஸ்ட் ஆனாங்க. ஐபிஓ ப்ரைஸாக 900 வந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா 2000க்கும் மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. நம்ம ஐபிஓ வீடியோ அனாலிசிஸ் வீடியோ போட்டப்போ பார்த்தீங்கன்னா 1968 ரூபாயில் தான் இருந்தது. ஸோ இப்போ 2024 ரூபாயில் ரோலெக்ஸ் ரிங்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 35 பிஇயில் ட்ரேட் ஆச்சு. இப்போ 36 பிஇயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. காம்படிட்டர் கம்பெனி. ஓகேங்க, இந்த ஐபிஓ அனாலிசிஸ் வீடியோவில் இருந்த ஃபைனல் வியூவை பார்க்கலாம். ஸோ லாங் டேர்ம் பர்பஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் 74.61% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க ஆஃப்டர் ஐபிஓ. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸும் நல்லா தான் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.74 தான். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் ப்ரீ சீசன் பியரிங் கேஜஸ். நெக்ஸ்ட் காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ரோலெக்ஸ் ரிங்ஸ், சுந்தரம் ஃபாஸ்டனர்ஸ், எஸ்கேஎஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இவர்கள்லாம். வேல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கம்பெனி ஐபிஓ வர ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 20.54 பிஇ தான். பட் இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 51ல் இருக்குது. ஸோ கம்பேர்டு டு ரொம்ப சீப்பான ஐபிஓ ப்ரைஸில் தான் வந்து ஐபிஓ வர்றாங்க. இண்டஸ்ட்ரி அனாலிசிஸும் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ எல்லா பேராமீட்டர்ஸும் ஓகே அப்படின்றனால லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஐபிஓ வீடியோ அனாலிசிஸ்லேயே சொல்லியிருந்தோம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் பார்க்கலாம். செகண்ட் டே முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் நல்லா குட்டாக தான் இருக்குது. புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஐபிஓ நியூஸ் வந்ததுலேருந்து கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ அரௌண்ட் 68% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனும் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்முக்கு எல்லா பேராமீட்டர்ஸுமே நல்லா ஃபுல்ஃபில் ஆகுது இந்த ஐபிஓவில். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். என்கிட்ட 5 ஃபேமிலி மெம்பர்ஸோட அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு அப்படின்றனால எல்லா அக்கௌண்ட்லேருந்தும் ஒரு லாட் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்ளை பண்ணுறப்ப கட் ஆஃப் அப்படின்றத கண்டிப்பாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் பிக் வேல்யூஷன் கேப் இருக்குது வென் கம்பேர்டு டு காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகேங்க, இது என்னுடைய பர்சனல் டெசிஷன் தான். இந்த டெசிஷன் தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டாலர் சிம்பிள் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு அமௌண்ட் பே பண்ணியும் நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறது அப்படின்னா சொல்லிக்கலாம். நீங்கள் இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 அண்ட் ஜீரோதாவோட டிமேட் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.